கனிங் சேனல் பீப்புள் நம்ம அஜித் சார் பற்றி ஒரு முக்கியமான தகவலோட இந்த வீடியோவில் நான் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ விடாமுயற்சி படம் அப்படின்ற ஒரு படம் வந்து அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் நடிக்கிறாருப்பா, அதுக்கப்புறம் படம் பேர் விடாமுயற்சி, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா, அவ்வளோதான். இதுதான் அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போனவங்க தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் வந்து அந்த படத்தில் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஒரு பேக்ரவுண்ட் படத்தோட ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, ஒரு லீக்டு சீன்ஸ் கூட இது வரைக்கும் லீக் ஆகலை. ஒருவேளை படமே நடக்கலையோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் பல தரப்பில் பேசிக்கிட்டு இருந்தாலும், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தான் படம் லேட் ஆகுதுன்னு அவங்க பக்கம் சொல்ல, அஜித் சார் படத்து சைட்லேருந்து தான் லேட் ஆகுதுன்னு சொல்லி இவங்க பக்கம் சொல்ல, மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. யார் சேர்ந்துருக்கா சேரலை, படம் போகுதா போகலையா, எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த தரப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நம்ம அஜித் சார் தரப்புலேருந்தும் ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விடாமுயற்சி படத்தில் நிறைய சீன்கள் வந்து அவர் எப்பயுமே வந்து டூப் போடாமல் தான் நடிப்பாராம். முன்னாடி பல சீன்கள்லாம் வந்து கார் ரேஸ், பைக் ரேஸ் இதெல்லாம் வந்து டூப் போடாமல் தான் நடிச்சிருப்பார். வலிமை படத்துலையுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சொல்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த ஒரு ஸ்டண்ட்ஸுமே அவரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல அட்வைசஸ்லாம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி படத்துக்கான பெரிய லேகிங்காக அது வந்து இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அஜித் சார் எந்த ஒரு ஸ்டண்ட்டு சீனுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேபி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தால் டூப் தான் போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்களாம். ஏன்னா உடல் ஹெல்த்து காரணமாக வந்து கண்டிப்பாக நெவர் ஹேப்பன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எதை விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் சீன்ஸ்க்கெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அஜித் சாருக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து டாக்டர்ஸ் வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிரெயின் சர்ஜரி மேற்கொண்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளவே கூடாது. ஸோ உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அவருக்கு பிரெயின் சர்ஜரி, காது நரம்பு பின்னாடி இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து சர்ஜரிலாம் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் வந்து இந்த எகிரி குதிக்கிறது, தாவறது, பைக் ஓட்டத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த வாட்டி வந்து இந்த விடாமுயற்சி படத்தில் உங்களால் வந்து பைக் சீன்ஸை பார்க்கவே முடியாது. அப்படியும் பார்த்தா கூட கண்டிப்பாக அஜித் சார் பண்ணியிருக்க மாட்டார், டூப் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நீங்கள் மனசை தேர்த்திக்க வேண்டியது தான். எப்போ அஜித் சார் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த படமான குட் பேட் அக்லி இந்த படத்தில் வெறித்தனமான வந்து ஸ்டண்ட்டு சீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பைக் ஓட்டுற சீன், கார் ஓட்டுற சீன்லாம் இருக்க போகுது. இந்த படத்தில் இல்லை, அடுத்த படத்தில் வெறித்தனமாக வைங்க அப்படின்னு சொல்லி பர்சனலாக சொன்ன மாதிரியும் ஒரு சில அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியோட படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸே சேஞ்ச் ஆக போகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லைக்காலேருந்து போனி கபூர் மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் சைடில் தான் லேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ப்ரொடக்ஷனே மாற்றிருங்க, வந்து லைக்காலேருந்து போனி கபூராக மாற்றிருங்கன்ற பேச்சுகளும் அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் கூட சோசியல் மீடியாவில் அரசல் பரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம பதிவு பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்றோம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.